அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் தலைப்பு டிசிபி பேங்க், தனியார் துறை வங்கியான டிசிபி பேங்க்குடைய ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 15 months அண்ட் 27 months, 15 மாதங்கள் மற்றும் 27 மாதங்கள், இந்த ரெண்டு பீரியடில் தான் இவங்க வந்து ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிசிபி பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் டெபாசிட் ரூபாய் 10,000 தேவைப்படும். இதுவே மொபைல் ஆப் மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா ரூபாய் 5,000 தேவைப்படும். மேக்ஸிமம் டெபாசிட் பிலோ ₹3 crores வரைக்கும் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். டெர்ம்ஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு டெபாசிட் பார்க்கும்போது 15 மாதங்கள் மற்றும் 27 மாதங்கள், 15 months அண்ட் 27 months. டிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் எப்பவும் போல இதுலேயும் அப்ளிகபிள். இன்சூரன்ஸ் கவரேஜ்னு பார்க்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு அப் டு 5 lakh வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது, காப்பீட் இருக்குது. டிசிபி பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் 15 months அண்ட் 27 months, 15 மாதங்கள் மற்றும் 27 மாதங்களில் வந்து சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இங்கே அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 0.50% per annum வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் ப்ளஸ் இந்த கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 0.75% per annum வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க டிசிபி பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் 15 months அண்ட் 27 monthsல. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 15th August 2025. டிசிபி பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் 15 months, அதாவது 15 மாதங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7% இருக்குது. இதே 15 மாதங்களுக்கு டிசிபி பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.50%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7.50% இருக்குது. 60 years to less than 70 years, இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க எல்லாம் வந்து சீனியர் சிட்டிசன் கேட்டகரி கீழே வருவாங்க. டிசிபி பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் 15 மாதங்களுக்கு சீனியர் சிட்டிசன் ப்ளஸ் இந்த கேட்டகரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட வட்டி விகிதம் 7.75%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7.75% இருக்குது. சீனியர் சிட்டிசன் ப்ளஸ்ன்றது 70 years அண்ட் அபோவ் எல்லாரும் பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரி கீழே வருவாங்க இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும். 27 மாதங்களுக்கு 27 monthsக்கு டிசிபி பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.20%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7.20% இருக்குது. இந்த பீரியடில் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.70%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7.70% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் ப்ளஸ் 27 monthsக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.95%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7.95% இருக்குது. இப்போ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கேல்குலேஷன் பார்க்கலாம். ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் டிசிபி பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் 1 லட்சம் தொகை வந்து 15 மாதங்களுக்கு 15 monthsக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது 7% இருக்குது, இன்ட்ரெஸ்ட் வந்து 7% இருக்குது. மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ₹580 கிடைக்கும். குவார்டர் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ₹1750 கிடைக்கும். இதே 15 மாதங்களுக்கு 1 லட்சம் தொகை வந்து ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரி டிசிபி பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் கியூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹1,09,062 கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 1 லட்ச ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ₹9,062 ரெண்டுத்தையும் கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான ₹1,09,062 கிடைக்கும். இதுவே ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் 27 மாதங்களுக்கு 27 monthsக்கு டிசிபி பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் 1 லட்சம் தொகை வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்க்கும்போது 7.20% இருக்குது, இன்ட்ரெஸ்ட் வந்து 7.20% இருக்குது. மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ₹596 கிடைக்கும். இதுவே குவார்டர் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ₹1800 கிடைக்கும். இது கியூமுலேட்டிவ் பேசிஸில் 27 மாதங்களுக்கு 1 லட்சம் தொகை வந்து ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் டிசிபி பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹1,17,417 கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 1 லட்ச ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ₹17,417 ரெண்டுத்தையும் கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான கியூமுலேட்டிவ் வேல்யூவான ₹1,17,417 கிடைக்கும். இப்போ நம்ம வந்து சீனியர் சிட்டிசன் கேட்டகரி பார்க்கலாம். 15 மாதங்களுக்கு 15 monthsக்கு டிசிபி பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.50% இருக்குது, வட்டி விகிதம் 7.50% இருக்குது. மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ₹621 கிடைக்கும். குவார்டர் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ₹1875 கிடைக்கும். இதே கியூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 1 லட்சம் தொகை 15 மாதங்களுக்கு சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் டிசிபி பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் கியூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹1,09,733 கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 1 லட்ச ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ₹9,733 ரெண்டுத்தையும் கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான ₹1,09,733 கிடைக்கும்.
இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் 27 மாதங்களுக்கு 27 மந்த்ஸுக்கு டிசிபி பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.70% இருக்குது. வட்டி விகிதம் 7.70% இருக்குது. மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 638 ரூபா கிடைக்கும். குவார்டர் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 1925 ரூபா கிடைக்கும். இது கியூமுலேட்டிவ் பேசிஸில் 27 மாதங்களுக்கு 1 லட்சம் தொகை வந்து சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் டிசிபி பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் கியூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,18,721 ரூபா கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 1 லட்சம் ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 18,721 ரூபா ரெண்டுத்து கூட்டும்போது கியூமுலேட்டிவ் வேல்யூயான மெச்சூரிட்டி அமௌண்ட்டான 1,18,721 ரூபா கிடைக்கும். இப்போ நம்ம வந்து சீனியர் சிட்டிசன் ப்ளஸ் அந்த கேட்டகரி பார்க்கலாம். 70 இயர்ஸ் அண்ட் 70 இயர்ஸ் அண்ட் அபோவ் எல்லாம் வந்து இந்த கேட்டகரி கீழே வருவாங்க இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும். சீனியர் சிட்டிசன் ப்ளஸ் கேட்டகரி இருக்கிறவங்க 15 மாதங்களுக்கு 15 மந்த்ஸுக்கு வந்து டிசிபி பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் 1 லட்சம் தொகை வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.75% இருக்கும். வட்டி விகிதம் 7.75% இருக்கும். மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 642 ரூபா கிடைக்கும். குவார்டர் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 1938 ரூபா கிடைக்கும். இது கியூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதாவது 15 மாதங்களுக்கு 1 லட்சம் தொகை வந்து சீனியர் சிட்டிசன் ப்ளஸ் டிசிபி பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,10,070 ரூபா கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 1 லட்ச ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 10,070 ரூபா எடுத்து கூட்டும்போது கியூமுலேட்டிவ் வேல்யூவான மெச்சூரிட்டி அமௌண்ட்டான 1,10,070 ரூபா கிடைக்கும். இதுவே 27 மாதங்களுக்கு 27 மந்த்ஸுக்கு சீனியர் சிட்டிசன் ப்ளஸ் டிசிபி பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் 1 லட்சம் தொகை வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணும்போது அங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.95% இருக்குது. வட்டி வீதம் 7.95% இருக்குது. மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 658 ரூபா கிடைக்கும். குவார்டர் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 1988 ரூபா கிடைக்கும். இதே கியூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதாவது 1 லட்சம் தொகை வந்து 27 மாதங்களுக்கு சீனியர் சிட்டிசன் ப்ளஸ் டிசிபி பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் கியூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,19,378 ரூபா கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 1 லட்ச ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 19,378 ரூபா ரெண்டுத்து கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான கியூமுலேட்டிவ் வேல்யூவான 1,19,378 ரூபா கிடைக்கும். டிசிபி பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்லேருந்து லோன் அவைல் பண்ண முடியுமான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து லோன் அவைல் பண்ண முடியும். நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்லேருந்து 80% வரைக்கும் லோன் ஓவர் டிராஃப்ட் வந்து நீங்கள் அவைல் பண்ண முடியும். இந்த லோன் ஃபெசிலிட்டி எதில் வந்து இல்லாமல் இருக்குன்னு பார்க்கும்போது டிசிபி டேக்ஸ் சேவர் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம் இதில் வந்து லோன் ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளாக இல்லை. இன்னொன்று பார்க்கும்போது நான் காலபிள் டெபாசிட் இதுலேயும் வந்து லோன் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இல்லை. இந்த வீடியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.